ఊరు వచ్చినారా నమస్కారం అండి నమస్కారం అండి నా తింగర பண்ணாதான் வச்சிருக்கியா ஒண்ணு இல்லனே சும்மா ஆயிட்டு வந்தானே ஏட்டானே நான் புழினா அப்படி போதே எப்பா போய்ட்டானே எட்டு வேற வர ஏய் நான் சேவனான இருக்கேன் என்ன வந்து வம்பிக்கிறான் அவன் வெல்கம் பேக் மை டியர் மக்களே. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் உங்க ஆண்டனி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அன்பிரடிக்டபிள் வேக்ஸ். மக்களே, இன்னைக்கு நம்ம மண்டபக்கு ரைடு போகிறோம் கைஸ். அதனால மண்டபக்கு ரைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஓவரா மண்டை சூடு ஆயிடுச்சுன்னா வண்டி சூடான அளவுக்கு எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போயிடுவேன். ரைட்லாம் போறீங்க வசதி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. நம்ம ஜஸ்ட் ஆக்டிங் டிரைவரை தான் போயிட்டு இருக்கோம். என்னடா குழப்பம்லாம் கேட்காதீங்க, போகிற போக்கில் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, நாம இப்போ சித்தூர் போயிட்டு இருக்கோம். சித்தூர் ஃப்ரம் ஆந்திரா கைஸ். ஆந்திரான்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு தோணிருக்கோம், ஓஹோ கோலி பாப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கூலிஃப்லாம் இல்லைங்க, நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்ட் இதனோட புதுகதியா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க, நம்ம கிளைண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ போடுறதுன்னு ஆயிடுச்சு, வெறுங்கை ஆட்டிட்டு கூட நல்லா இருக்கா இல்லையா? அதுக்காக தான் நம்ம போன கடை தி நட்ஸன். இது ஏதோ ஒரு கடைங்க, என்னன்னு தெரியல, காமிக்கிறவாங்க. இந்த கடை ராணிபேட் டோல்கேட் பக்கத்துலேயே ஹைவேலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் எனக்குமே பெருசாக விருப்பம் இல்லை இங்கே போகிறதுக்கு. அப்புறம் ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நட்ஸு தான் சாப்பிடுவாங்களா, அதுதான் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம கிளைண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அண்ட் அது இல்லாமல் இந்த ரைடுமே நம்ம கிளைண்ட் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அதுக்காக அது அவர் இஷ்டத்துக்கே போட்டுமே. அவர் இந்த வாங்குறாரு, வாங்கட்டும், வாங்க அவர் கூட சேர்த்து நம்மளும் பார்ப்போம். சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கலாமா? நட்ஸ் வாங்கிட்டு கிளம்புனா கொஞ்ச நேரத்துலேயே செம்ம டிராஃபிக்குங்க. என்னடா அதுலே எதுக்கே வருவீங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டுங்க. ஸ்பாட்லேயே ஒருத்தர் இறந்துட்டாரு. அண்ட் டிரைவருக்கு காலே கட் ஆயிடுச்சு. பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வீடியோ எடுத்தோன்னா இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான விஷயங்க அது. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுத்தேன். அப்போது இது கேவலமா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதில் ஒரு விஷயம் இருக்குது, இருங்க நான் சொல்கிறேன். திட்ட போறானுப்பா, என்னடா வீடியோ எடுக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஆந்திராவில் கம்மி ரேட்டுக்கு சரக்கு கிடைக்குன்ற ஒரே காரணத்துக்காக கண்ணு மூணு தெரியாமல் குடிச்சிட்டு ஆப்போசிட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வந்து இடித்ததால தான் இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த அண்ணனோட காலும் போயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், குடிங்க, நான் தப்புன்னு சொல்லலை. உங்களுடைய சிரிப்பு அடுத்தவங்களுடைய நிம்மதியை கெடுக்காத வரைக்கும் எப்படி தப்பு இல்லையோ, அதே மாதிரி உங்கள் குடி மற்றவங்களோட குடியை கெடுத்துச்சுன்னா அது ரொம்பவே தப்புங்க. பட் என்னதான் இருந்தாலும் டிஎன் வண்டியை பார்த்ததும் மனசே கேட்கலாங்க. அதனால் அங்கேயே இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். என்ன ஒன்று, இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவரால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ, வெயிட் பண்ணுற உன்னை வேற லெவலில் சேரண்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். பட் நீங்கள் எப்போயாச்சும் லைஃப்பில் தமிழ்நாடு டு ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ரோடுக்கும் அவங்க ரோடுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. எந்த அளவுக்குன்னா அது ரோடா இல்லை அமேசான் காடா அப்படிங்கிற மாதிரி குண்டும் குழியுமா உங்களை குளிக்க எடுத்துருங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் என்னதான் நம்ம ஊரில் கரப்ஷன் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம ஊர் இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுங்க. ப்ரோ ஏதோ 1-2 இடத்துல அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக நீங்கள் ஆந்திராவையே குறை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இட்ஸ் நேஷனல் ஹைவே ப்ரோ அப்படின்னு சொன்ன என்னையே ஒரு நிமிஷத்தில் பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. நம்ம சூர்யா சொல்ற மாதிரி எதிர்பார்க்கல அப்படின்னு மொசைக்கு கல்ல முழுன்னு போட்ட மாதிரி சும்மா பல பலன்னு கரிகாலம் கட்டின கல்லண மாதிரி ஒரு மேம்பாலம். அடடா இந்த ஊர்ல இப்படி ஒரு ரோடா அப்படின்னு நானே மேம்பறந்து போயிட்டேங்க. அண்ட் வழி முழுக்க உங்களால் நிறைய மாங்காய் டிராக்டரை பார்க்க முடியும். என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஊறுகாய் ஃபேக்ட்ரி இருக்குங்க.
அடடா ஊருகாவா அப்போ வீட்டுக்கு போகணும் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால வாங்க முடியாதுங்க. அதுக்காக தான் இடைத்தரகர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபைனலாக இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி நம்ம சித்தூர் வந்துட்டு மக்களே. அடடா சித்தூர் வந்துட்டோமா, எங்கே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிலாம் கேட்கக்கூடாது மக்களே. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு, சரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா, நம்ம கிளைண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம கூட்டிகிட்டு வந்தோமா, கூட்டி கொடுத்தோமா, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அவரு பார்க்குறாரோ இல்லை கூட்டிகிட்டு போய் அது வந்து அவர் பிரச்சனைங்க. அதில் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம ஆந்திராவில் இருக்கோங்க. ஸோ காரசாரமாக கறியும் சாரமாக உள்ளே போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேங்க. பட் இப்போ நம்ம ஃப்ராங்கி மட்டும் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போயிடுவார். நம்பிக்கை எங்கடா தனியாக அப்படி எங்கடா போய் பார்க்கில் ஓரமாக பட்டு தூங்க வேண்டியதாக வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம எந்த ஆப்ஷனே நம்ம வெறும் ஒரு ஓகே எந்த ஆப்ஷனே நம்ம வெறும் ஒரு ஆக்டிங் டிரைவர் தான். நம்ம மரியாதை அவ்வளோதான். பதருக்கு என்கிட்ட சுற்றி பார்த்தோமா ஒரு 4 வீடியோ எடுத்தோமான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். அதை பற்றி நான் போக போகிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆந்திராவுக்கு போனேன், கார சர்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆந்திராவுக்கு போனேன், கருவேப்பிலை சாப்பிட்டேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இது ஃப்ரைட் ரைஸா இல்லை கருவேப்பிலை ரைஸான்னு தெரியாத அளவுக்கு சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தால் பரவாயில்ல, கருவேப்பிலை தாங்க சாப்பாடே இருந்தது. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் கருவேப்பிலை பொறுக்கி போட முடியாம வர போகடான்னு பாதிலே விட்டுட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாங்க. எனக்கும் ஃபுல் வீடியோ போகணுன்னு ரொம்ப ஆசை தான். பட் ஸ்டில் மைண்ட் ஃபக்குங்க. எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா இன்னும் வேலை எதுவும் செட் ஆகலை. வீட்டில் தண்ட சோறு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இருக்கிற பிரச்சனை நீங்கள் ஃபுல் வீடியோலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பு ப்ரோ. ஸோ மீண்டும் பார்ட் 2 திரும்பவும் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திப்பை நான் நம்புகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டனி வட்டாமாமி. அண்ட் மறந்துடாதீங்க மக்களே, நம்ம இப்போ தான் சித்தூருக்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குங்க. முக்கியமாக காட்டுக்குள்ளே போய் என் கையாலேயே மானெல்லாம் தொட்டு பார்த்துங்க. அந்த மொமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோஸை பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க.